நடந்து வந்துகிட்டே இருந்த வணிகர் வழியில ஒரு குளம் இருக்கிறத பார்த்தாரு. அப்பாடா, ஒரு வழியா என் தாகத்தை போக்குறதுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. உட்காந்து ரசிக்க தான் நேரம் இல்ல, இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருந்த வணிகர் தனக்கு பக்கத்துல ஒரு ஈ வித்தியாசமா நடந்துக்கிறத கவனிச்சாரு. ஈ எல்லாம் பிடிக்கவே முடியாது, பறந்துகிட்டே இருக்கும்னு வாங்க. இது என்ன ஒரே இடத்துலயே சுத்தி சுத்தி நடந்துகிட்டு இருக்குது? வணிகர் யோசிச்சுக்கிட்டே அந்த ஈக்கு பக்கத்துல போனாரு. அட, உன்னோட ரெக்கையெல்லாம் தண்ணி பட்டு ஈரமா இருக்கா? அதான் பறக்க மாட்டேங்கிறியா? ஈக்கு உதவி பண்ண நினைச்ச வணிகர் அதுக்கு பக்கத்துல போயிட்டு அதோட ரெக்கையில இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சிட்டாரு. தன்னுடைய ரெக்கை சரியானதும் ஈ சந்தோஷமா பறந்து போச்சு.